வருகையில் போகிறதுக்கு உதவாது. அதெல்லாம் வருகைக்கு போகிறதுக்கு ஆயத்தப்படுத்துதல். ஆனால் வருகையில் போக வேண்டும் என்றால் உங்கள் உள்ளான மனுஷன் மாற்றப்பட்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்கள் சிந்தனை, பேச்சு, பார்வை எல்லாவற்றிலும் பரிசுத்தம் இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் உண்மை இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் மாற வேண்டும். இல்லாவிட்டால் போக முடியாது. வேறுக்கு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 5வது ரொம்ப முக்கியம், நின்று உங்கள் மேல் விழுந்த கடமை என்னது? சுவிசேஷம் அறிவித்தல். எசேக்கியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 33ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மிக தெளிவாக 7 முதல் 9 வசனங்களில் நீ ரட்சிக்கப்பட்டு இந்த உண்மைகளை போய் ரட்சிக்கப்படாதவனுக்கு தெரிஞ்சவனுக்கு நீ சொல்லாமல் விட்டுட்டினா அவன் ரத்த பழியை உங்ககிட்ட கேட்பேன்னு கர்த்தர் சொல்றார். எசேக்கியேல் 33 7 முதல் 9. தயவு செய்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க, நண்பர்கள், உறவினர்கள், கூட வேலை பார்க்குறவங்க, கூட படிக்கிறவங்க, இவங்க எல்லார்ட்டையும் இந்த இயேசு வரப்போகிறார், இயேசு பாவத்தை மன்னிக்கிறவர், இயேசுதான் எல்லாத்துக்கும் வழி, சமாதானத்துக்கு வழி, சந்தோஷத்துக்கு வழி, இந்த உண்மையை தயவு செஞ்சு எல்லாருக்கும் சொல்லிடுங்க. இல்லாவிட்டால் கர்த்தர் உங்ககிட்ட கேட்பாரு, உங்களுக்கு ஐயோ என்று வேதவசனம் சொல்லுகிறது. 6வது மிக முக்கியமானது, இயேசு கிறிஸ்து வருவார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது இந்த விசுவாசம், இயேசு வருவார் என்கிற விசுவாசம். நீங்க நிறைய பேர் இயேசு வரார்னு சொல்றோம், இயேசு வராருன்னு நம்புறோம், ஆனா அதுக்கான ஆயத்தம் இல்லை. நீங்க ஒரு விஷயத்தை நம்புறீங்கன்னா அதுக்கான வேலையை செய்வீங்க. இப்போ உதாரணமா மழை வரப்போகுது அப்படின்னா கொடை எடுத்துட்டு போவீங்க. கொடை எடுக்காம போறீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மழை வராதுன்னு அர்த்தம். மழை வராது அப்படின்றவங்க தான் கொடை எடுக்காம போகும். அதே மாதிரி இயேசு வருவார்னா அதுக்கான ஆயத்த பணி உங்ககிட்ட காணப்பட வேண்டும். அந்த ஆயத்த பணி இல்லாம உங்களால் என்ன செய்ய முடியாது? வருகையில போக முடியாது. 7வது கடைசியாக மத்திய 24 13 15 சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த 6லும் மேற்கூறிய 6 உங்கள் ரட்சிப்பை கடைசி வரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். முடிவு பரியந்தம் ரட்சிக்கப்படணும். உங்கள் ஞானஸ்தானத்துக்கு நீங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை உங்கள் வருகை வரைக்கும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை வருகை வரைக்கும் துக்கப்படுத்தாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த சுவிசேஷம் நீங்கள் வருகையில் போக வரைக்கும் சொல்லணும். அது உங்கள் மேல் விழுந்த கடமை. 5வது வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை கடைசி வரைக்கும் பத்திரமா வச்சுக்கணும். கொஞ்ச நாள் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு திரும்பி பின்மாற்றத்துக்குள்ள போயிடக்கூடாது. இயேசு வருவார் என்பதை அவர் வருகிற வரைக்கும் விசுவாசிக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகுது. சிலர்லாம் இன்னைக்கு இயேசு வருவார் செய்தி கேட்டவுடனே நாளைக்கு வந்துடணும். 2 நாள் ஆச்சுன்னா அந்த ஜுரம் போயிடும். நிறைய பேருக்கு இந்த 3 நாள் கூட்டத்தை பார்த்த உடனே ஒரு வாரத்துக்கு இந்த ஜுரம் இருக்கும். இயேசு வராராம் அப்படி பார்த்தோன்னே அப்படி இப்படி எல்லாம் இருக்கும். ஒரு வாரம் கழிச்சு இந்த ஜுரம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிடும். அதுக்கப்புறம் அது இருக்காது. ஆண்டவர் அப்படி சொல்லலை, முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த 7ம் உங்களுக்குள்ளே இருக்கும்பொழுது நீங்கள் வருகையிலே பிரவேசிப்பது வெகு எளிது. அல்லேலூயா. வருகையில பிரவேசிக்கிறது ரொம்ப ஈஸி. என்ன தெரியுமா? கர்த்தர் சொல்றபடி வாழ்க்கையை ரொம்ப சிம்பிளாக வாழ்ந்துட்டு போயிட்டோம்னா நீங்கள் ஈஸியாக பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. நாம் யாவருமே தெரிப்போம். நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். நாம் யாவரும் கண்களை மூடுவோம். சீக்கிரமாக கரெக்டாக 5 நிமிடத்தில் நாம் முடித்து விடுவோம். எல்லாம் கண்களை மூடுவோம். யாரும் துதிக்க வேண்டாம். யாரும் துதிக்க வேண்டாம், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். எல்லாம் கண்களை மூடுவோம். 2 நிமிஷம் உங்க இருதயத்தை தேவ சமூகத்தில் திறந்து பாருங்க. பக்கத்தில் இருக்கவங்கள பார்க்காதீங்க, எதை பற்றி யோசிக்காதீங்க. எல்லாம் ஒருமுகப்படுத்துவோம். எல்லாரும் எவ்ரிபடி எல்லா கண்களையும் மூடி தேவ சமூகத்தில் இன்னைக்கு இந்த வருகை வருமானால் நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் இருப்போமா அப்படிங்கிறத நீங்களே ஆராய்ச்சி பாருங்க. இங்கேருந்து யாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறது கிடையாது. பேர் சொல்லி கூப்பிட போகிறது கிடையாது. இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற அதெல்லாம் கிடையாது. வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இருதயத்தை நீங்கள் ஆராய்ச்சி பாருங்க. இந்த வருகையில் நீங்கள் போவீங்களா மாட்டீங்களா? உங்கள் இருதயம் சொல்லும், உங்கள் மனசாட்சி சொல்லும். உங்கள் சிந்தனை, பேச்சு, பார்வை, செயல், நடக்க இதெல்லாம் கர்த்தருக்கு உகந்ததாக இருக்குதா? இல்லை உங்களால் சில பாவங்களை விட முடியாமல், யாருக்கும் தெரியாது விட முடியாமல் அந்த பாவத்தோடு கூட போராடி கொண்டே இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அதிலிருந்து உங்களை விடுதலையாக்கவே கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் இந்த செய்தியெல்லாம் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எப்படியாவது இந்த வருகையில் ஒன்று மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி இன்னைக்கு ஆண்டவர் என்ன இந்த பாவத்திலிருந்து ரட்சிக்கணும், என்னால் இந்த பாவத்தை விட முடியல, இன்னைக்கு அதிலிருந்து நான் விடுதலை ஆகணும், இயேசு வரும்போது அவர்கள் கூட பறந்து போகிற கூட்டத்தில் நான் காணப்பட விரும்புகணும் அப்படின்னு சொல்கிறவங்களும், இது வரைக்கும் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கல, இன்னைக்கு நான் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும், இன்னைக்கு இந்த செய்தி என்னை மாற்றி இருக்கிறது, நான் ஆவிக்குரியவனை தான் இருந்தேன் ஆனால் இந்த செய்தி என்னை மாற்றி இருக்குது, இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசி இருக்கிறாரு, இன்னையிலிருந்து நான் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பீங்கன்னா உங்கள் 2 கரங்களை உயர்த்துங்கள். நான் உங்களுக்கு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன்.
அப்படி சொல்கிறவங்க யாராவது இருப்பீங்கன்னா உங்கள் 2 கரங்களை உயர்த்துங்க, நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். வேறு யார் இருக்கிறீர்கள்? இன்னும் உங்கள் கரங்களை உயர்த்துங்க, நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை, இன்னும் வேறு யார் இருக்கிறீங்க? நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை, இந்த கரங்களை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருத்தருக்காய் நான் ஜெபிக்கிறேன். உடைய வல்லமையுள்ள கரம் அவர்கள் மேல் இறங்கி வருவதாக. நீ தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருத்தருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏதோ இந்த செய்தியை கேட்ட ஒரு எமோஷனல் இல்லை ஆண்டவரே, ஏதோ ஒரு நாள் ஜுரம் அல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ளே இந்த ஆயத்த பணி காணப்பட, ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் ஒவ்வொரு நாள் ராத்திரி வேளையிலும் இந்த ஆயத்த பணி எங்களுக்குள்ளே காணப்பட, ஒவ்வொரு நாளும் எதிர்நோக்கி நாங்கள் காத்து கொண்டிருக்க, எப்போ வருவீர் இயேசுவே என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நீர் வரும்போது உமக்கு முன்பாக நிற்க பார்த்தவர்கள் இருக்கும்படிக்கு எங்கள் திருச்சபையில் இருக்கிற அத்தனை பேரையும் ஆயத்தப்படுத்தும். இங்க இருக்க ஒருத்தர் கூட கைவிடப்பட்ட கூட்டத்தில் இல்லாதபடிக்கு நாங்கள் அனைவரும் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் காணப்பட கிருபை தாங்க. அதுக்காக தான் ஆண்டவரை நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். நீங்கள் வரும்போது நாங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு எங்கள் திருச்சபை அந்தி கிறிஸ்து வந்து பார்க்கும்போது காலியாக இருக்கிற திருச்சபையை மாற கிருபை பாராட்டுங்க. எங்கள் 100% எங்கள் திருச்சபை பாஸ் பண்ண திருச்சபையை மாறுங்க. ஒருத்தர் கூட கைவிடப்பட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடாது. இந்த உலகத்தின் காரியங்கள் என்னென்னலாம் இழுக்குதோ அவை எல்லாவற்றையும் இன்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் விடுதலையாக்குகிறோம். ஒன்றும் எங்களை இழுக்காதபடிக்கு எங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு நடக்க நாங்கள் தீர்மானிக்கிறோம். உடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.